ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் சிம்பிள் ஃபுட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான சிக்கன் ஃப்ரைட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா கழுவிட்டு அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், அதாவது தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட தனியா பவுடர் சேர்த்துக்க போகிறோம், அதாவது மல்லித்தூள். இதையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்து வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, வெளியில் வச்சாலும் சரி. ஸோ கார்ன்ஃப்ளவர் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இதை மட்டும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ எண்ணெய் வந்து நிறைய நம்ம 65 பண்ணுற மாதிரி எண்ணெய் சேர்க்காம கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்து நம்ம பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து வெங்காயம், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு 2 வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்துக்கலாம். 2 தக்காளி எடுத்துகிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட இதெல்லாம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது இந்த உப்பு பார்த்தோன்னா மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கோம். ஆல்ரெடி சிக்கனுக்கு வந்து தேவையான உப்பு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதனால் இந்த அளவுக்கு நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ இது வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கும் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாடை போகணும். அது வரைக்கும் நம்ம எப்பயும் வதக்கிற மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு வந்து ஹெவியான மசாலாலாம் கொடுத்து 65 மாதிரி ரெடி பண்ணாமல் சிம்பிளாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சிக்கன் ஆல்ரெடி நல்லா எண்ணெயில் பொரியறதுனால வெந்துடும். ஸோ இது கூட வந்து இப்போ நம்ம கலந்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ தக்காளி, வெங்காயம், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த கறி எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இது ரசம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த கிரேவி மாதிரி, அதாவது நம்ம ட்ரையாக பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் வேணும். அதனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம் 2த்தையும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கொத்தமல்லி தூவி இறக்கலாம். சூப்பரான சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஒரு 1/2 அன் ஹவரில் வந்து நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். இந்த 1/4 மணி நேரம் ஜஸ்ட்டு ஊற வைக்கிறதுக்கு தான். இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு கூட ஒரு 1/4 மணி நேரம் ஆகாது. ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த சிக்கன் பார்த்தோன்னா பொரிக்கிறப்பவே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் வெங்காயம், தக்காளியெல்லாம் போட்டு பண்ணுறப்போ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு. இன்றைக்கி நான் ரசம் சாதத்துக்கு இந்த சிக்கன் ஃப்ரையை வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.